ராமேஸ்வரத்தை சேர்ந்த 24 மீனவர்களையும் 4 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், மீனவர்கள் எங்கு கைது செய்யப்பட்டனர்? அவர்களிடம் எங்கு விசாரணை நடத்தப்படுகிறது? அதாவது திவ்யா, நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு வாங்கிட்டு மீன்பிடிக்க போனாங்க. இவங்களை மாலை 4 மணி வரைக்கும் கச்சத்தீவு பகுதியிலே அண்டு விடாம அதிநவீன விரைவு ரோந்து படகு மூலமா மீனவர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50க்கும் மேற்பட்ட படகுல இருந்த மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தியிருக்காங்க. இதனால உயிர் பயத்தால மற்ற மீனவர்கள் வேறு பகுதியில மீன் பிடிச்சிட்டு அதிகாலையில 4 மணி அளவில் ராமேஸ்வரம் நோக்கி கரை திரும்பும் போது அங்க இலங்கை கடற்படை 4 படகுல இருந்த 24 மீனவர்களையும் எல்லை தாண்டிய குற்றம் சுமத்தி கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் ஒரு 50க்கும் மேற்பட்ட படகுல இந்த மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரே நாள்ல இருவேறு சம்பவங்களால படகு ஒன்றுக்கு தலா 40,000 முதல் 60,000 வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டதோடு 24 மீனவர்களை சிறைப்பிடித்து போயிருக்காங்க. திவ்யா, ஆனந்தன், இலங்கை சிறைகளில் தமிழக மீனவர்கள் எத்தனை பேர் தற்போது அங்கு சிறை வைக்கப்பட்டுள்ளனர்? அவர்களை மீட்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன? அதாவது திவ்யா, கடந்த மாசங்கள்ல ஒரே மாதத்துல மட்டும் 54 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு 24 மணி நேரம் 78 மீனவர்கள் இலங்கை சிறையில மீட்கப்படாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 47 விசைப்படகுகளும் ஒரு நாட்டு படகும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழக மீனவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 32 வருட காலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எடுக்கப்படலையும் குற்றம் சுமத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கை அதிபர், இலங்கை பிரதமர் எல்லாருமே இலங்கைக்கு இந்தியா நாட்டுக்கு வர்றாங்க. அதே போல இந்தியாவில் முக்கியமான பிரதமர், முக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் போயிருக்காங்க. ஆனா எங்களுடைய பிரச்சனை இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல. அதாவது மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தல பகிரங்கமா குற்றம் சுமத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசே இலங்கை தமிழக மீனவர்கள் மீது கைது நடவடிக்கை தொடர்ந்து நடக்கிறத அவங்க சாதகமாகவே பயன்படுத்துறதாகவும் குற்றம் சுமத்தியிருக்காங்க. திவ்யா.